இருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். செயற்கரிய செய்வார் பெரியர் என்பது வள்ளுவனின் வாக்கு. அந்த வள்ளுவனின் வாக்குக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர்தான் கர்ம வீரர் காமராஜர். 1903 ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாளன்று குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு விருதுநகர் எனும் ஊரில் தன் குலதெய்வமான காமாட்சியின் பெயர் கொண்டு பிறந்தவர்தான் காமராஜர். காமராஜரின் இளமை பருவம் இனிமையாக இனிக்கவில்லை. இளம் வயதிலேயே தன் தந்தையை இழந்த காமராஜரின் கல்வி கனவு காணல் நீராகத்தான் போனது. கட்டாய பணி எனும் கடலில் விழுந்து தத்தளித்த காமராஜரை அரசியல் எனும் மலை பொது வாழ்க்கை கருக்கு இழுத்து வந்தது. தன் நலமற்ற தலைமை பண்பு கொண்ட தன் நிகரில்லா தலைவனை தமிழகம் அரவணைத்துக் கொண்டது. பொதுநலனில் அக்கறை கொண்ட பொதுவுடைமை நாயகனின் அர்ப்பணிப்பு உணர்வு அவரை முதல்வர் அறையனில் அமர்த்தியது. கடுகளவுதான் கற்காத கல்வியை எல்லோரும் கற்பதற்கு கலைஞரை விளக்கமாய் திகழ்ந்தார். மதிய உணவு எனும் மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்திய அதிசய மனிதர் அவர். தன் மேல் வைத்திருந்த அன்பு உள்ள மக்களின் வாழ்வாதாரம் சிறக்க அணைகள் பல கட்டி அழகு பார்த்தார். எனவே அரசியலில் அனைவராலும் செல்லமாக கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டார். கருமை நிறத்தில் பிறந்தாலும் அறியாமை எனும் இருளை நம்மிடம் இருந்து நீக்கிய கருப்பு காந்தி அவர். இவர் 1975ஆம் ஆண்டு நம்மை விட்டு மறைந்தார். என்ன ஒரு ஒற்றுமை! நம் நாட்டுக்காக போராடிய வடநாட்டு காந்தியின் பிறந்த நாள் அன்றே நம் கல்விக்காக போராடிய தென்னாட்டு காந்தி மறைவது அதிசயம் அல்லவா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எனும் குரலுக்கேற்ப வாழ்ந்து காட்டிய நம் கர்ம வீரரின் பிறந்த நாளை மேலும் சிறப்புமிக்க நம் தமிழக அரசு 2006 முதல் இவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருவது மேலும் அவர் புகழுக்கு மகுடம் சூட்டுவது போலல்லவா? எனவே அனைவரும் அவர் வழியில் வாழ்ந்து நாட்டுப்பற்றுள்ள மனிதர்களாக வாழ உறுதியேற்போம் என நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.